175 சிறப்பு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் இன்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையத்தில் இருந்து சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அரசு பள்ளி சத்துணவு மையத்தில் இருந்து சிறப்பு பள்ளிகளுக்கு மதிய உணவை பாதுகாப்பாக கொண்டு செல்ல பொறுப்பாளர்களை நியமிக்கவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள் இதற்கான பணிகளை மேற்கொள்ள அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழக அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய இந்த திட்டத்திற்கு முக்கிய நபர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டு நிறுவனங்களுக்கும் வழங்கப்படக்கூடிய இது போன்ற திட்டங்களால் அதிக குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியோடு இருக்கக்கூடிய சத்துணவு மையத்தில் இருந்து சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த திட்டம் தொடர்பாக செயல்படுத்த வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த பணி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 175 சிறப்பு பள்ளிகள் இதன் மூலமாக பயன்பெறும் என்றும் அரசு பள்ளி சத்துணவு மையத்தில் இருந்து சிறப்பு பள்ளிகளுக்கு மதிய உணவை பாதுகாப்பாக கொண்டு செல்ல பொறுப்பாளர்களை நியமிக்கவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 175 பள்ளிகள் இதன் மூலமாக பயன்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்துணவு மையத்தில் அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து சிறப்பு பள்ளிகளுக்கு மதிய உணவு பாதுகாப்பாக கொண்டு செல்ல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக இது கண்காணிக்கப்படும் என்றும் அவர்கள் மூலமாக இந்த பணியை மேற்கொள்ளப்படும் என்றும் 175 சிறப்பு பள்ளிகளில் இந்த மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கூடிய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.